ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட பிரிவினைகளையும் குழப்பங்களையும் நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக ஹிஜ்ரி 60 முதல் 70 வரை இந்த சமுதாயத்திலே நிலவிய இரண்டு விதமான கொள்கை குழப்பங்களை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்தோம். ஒன்று கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், விதியை மறுக்கக்கூடியவர்கள் ஏற்படுத்திய குழப்பம். இன்னொன்று அவர்களை எதிர்ப்பதற்காக புறப்பட்ட ஜபரியாக்கள் என்ற கூட்டத்தார் ஏற்படுத்திய இன்னொரு குழப்பம். இந்த ரெண்டும் எப்படி தவறானது, ரெண்டுக்கும் நடுவில் தான் உண்மை இருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த ஹிஜ்ரி 60 முதல் 70 வரை நடந்த சில யுத்தங்களை, சில சண்டை சச்சரவுகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யசீதுடைய அந்த காலகட்டத்தில், இறுதி கட்டத்தில் அவர் மதீனாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிறார், மதீனாவை சூறையாடுகிறார் என்பதையெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இந்த மதீனாவை அவர் சூறையாடி கொண்டிருக்கிற அந்த கட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் மக்காவில் இருந்து நான் தான் இனிமே அமீரு, நான் தான் ஆட்சித் தலைவர் என்று அவர் பிரகடனப்படுத்துகிறார். இந்த யசீதுடைய அந்த கடைசி கட்டத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தான் ஆட்சித் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் அந்த சுற்று வட்டாரங்களில் அவருக்கு ஒரு ஆதரவு அன்றைக்கு இருக்கிறது. அப்ப இந்த மதீனாவை போய் தாக்கிய அந்த கூட்டம் அப்படியே மதீனாவை அங்க உள்ள புரட்சியாளர்கள்லாம் அடக்கிட்டு மக்காவுக்கு வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களை ஒழிக்கிறதுக்காக வேண்டி. இவர் ஒரு தனி நாடாக்க பார்க்கிறாரு, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி அங்க வர்றாங்க. வந்தா இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு முக்கியமான சில சஹாபாக்களை தலைவராக ஏத்துக்கிற மறுக்கிறாங்க. இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அதே மாதிரி அலி ரலியல்லாஹுடைய மகன் முகமது இப்னுல் ஹனஃபியான்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகன். இவங்களெல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா, அந்த யசீதை தான் நாங்க தலைவராக ஏத்துக்கிறோம், உங்களை ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்லி மறுக்கிற ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மக்காவின் மீது ஒரு தாக்குதல் அப்பதான் நடத்துறாங்க. அவர் மக்காவில் இருந்துகிறாரு. மக்காவில் இருந்து கொண்டு அவர் உள்ள இருந்து அவர் தற்காப்பித்தம் பண்ணுகிறாரு. இந்த யசீத் அனுப்பின அந்த படை அவருக்கு எதிராக கடுமையான முறையில் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் காபாவுக்கு நிறைய சேதம் ஏற்படுகிறது. என்ன சேதம் எல்லாம் ஏற்படுதுன்னா, காபா ஒரு மஞ்சனீக் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை தயார் பண்ணி, அந்த காலத்து பீரங்கி, அந்த காலத்தினுடைய டெக்னாலஜியை கொண்டு கண்டுபிடித்த ஒரு பீரங்கின்னு வைங்களேன். அத பீரங்கின வெடிமருந்துகள்லாம் இப்ப கிடையாது. பீரங்கியில் என்ன செய்வாங்கன்னா, தீப்பந்தத்தை பிடிச்சி எறிவாங்க. அது வேகமா போய் இந்த தீப்பந்தத்தோட எரிஞ்சிட்டு போய் என்ன பண்ணு, அந்த குறிப்பிட்ட இடத்துல எரிச்சு போடும். அந்த மாதிரி அவங்க தாக்கின எதிரி படையினர்கள், அதாவது யசீதுடைய படையினர்கள் மக்காவின் மீது அந்த தாக்குதல் பண்றாங்க. அது காபத்துல்லாவையும் சேதம்னா எப்படி, அந்த திரைச்சியில் இருக்கும் ஸ்கிரீன் அது சுத்தி அதெல்லாம் எரிஞ்சு போயிடுகிறது. எரிஞ்சு போனது மாத்திரம் இல்லாம அந்த கட்டிடங்கள்லையும் ஒரு பகுதியெல்லாம் கரிந்து போய், அதனுடைய ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு பாருங்க, அது கூட வெடிக்குது. அப்பதான் அதனால இப்ப வெள்ளியில வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது ஏன் வெள்ளியில வச்சாங்க என்ற வரலாறு தெரிஞ்சுக்கணும். காபாவுடைய வரலாறும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த யசீதுடைய ஆட்சி காலத்துல காபாவின் மீது நடத்த அந்த தாக்குதல், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் காபத்துல்லா சேதம் அடைகிறது. இந்த சேதம் அடைஞ்சு அவங்க கை ஓங்குற மாதிரி தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் யசீது அங்க இறந்த உடனே இவங்க அப்படியே பின்வாங்கி போயிடுறாங்க. அத அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை தாக்குறதுக்கு வந்தவங்க ரிவர்ஸ் ஆகி போக வேண்டிய நிலைமை எதனால ஏற்படுதுன்னா, இந்த கட்டத்தில் யசீது இறந்துடுறார். இறந்த உடனே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தானே தன்னை தலைவர்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கம் சாயிறாங்க. ஏன் சாயிறாங்கன்னு கேட்டா, இந்த யசீது, முஆவியா,
இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சியை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் வந்து ஒரு ஹீரோவாக தென்படுகிறார். காரணம் என்னன்னு கேட்டா அவருக்கு பல சிறப்பு தகுதிகள் இருக்கின்றன. ஒன்னு வந்து அவர் ஜுபைருடைய மகன். ஜுபைர் யாரு? அந்த 10 பேர்ல ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொன்ன 10 பேர்ல யார் ஒரு ஆளு? ஜுபைர் ஒரு ஆளு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூடவே பக்கபலமா இருந்து அந்த ஒட்டக போர் வரைக்கும் அவர் பங்கெடுத்து அதுலயே ஷஹீதானார் இல்லையா அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சப்போர்ட்டாகவே அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். இருந்து அவர் மரணித்த காரணத்தினால இந்த ஹுசைன் கொல்லப்பட்டதுனால கோபமாயிருந்த மக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல அனுதாபமாயிருந்த மக்கள், இந்த மாதிரி இந்த முஆவியா உமையாக்களுடைய ஆதிக்கத்தை பிடிக்காதவங்க ஒரு கணிசமா இருந்தாங்க. அவங்க எல்லாம் பயந்து கொண்டு அதற்கு கீழே இருந்தாங்க. இவர் கொஞ்சம் போல்டா ஜுபைருடைய மகன் அப்துல்லா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர் அவர் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே சஹாபாக்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே அங்க கொஞ்ச நாளா வந்து இவங்களுக்கு குழந்தைகளே பிறக்கிறது இல்லை. கொஞ்ச நாளா மதீனாவுக்கு போன தட்பவெப்பம்லாம் அது குழந்தை பிறப்பதா இருந்தா சந்தோஷமா இருக்கணும், அப்படி இதாக இருந்தா குழந்தை பிறக்கும். இவங்களே ஊரை விட்டு ஓடி போய் பயந்துகிட்டு வந்து வீடு வாசல் இல்லாம அங்கிட்டு ஒண்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்கன்னா யூதர்கள் உங்களுக்கு சிகிர் பண்ணிட்டாங்க, அதனால இனிமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் முதல்ல பிறந்தவர் இவர் தான். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு இஸ்லாமிய சமுதாயத்தில் முதல்ல பிறந்த குழந்தை எது? இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள். ஜுபைருக்கு தான் முதல்ல அந்த குழந்தை பிறகு. இதனால டோட்டல் சமுதாயமே சந்தோஷப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பேரிச்சம்பழத்தை கடித்து அவங்களே இந்த வாயில ஊட்டி அவங்களே அவருக்கு பேரும் சுட்டினார்கள் என்ற அளவுக்கு இவருக்கு சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இவருக்கு 8 வயசு இருக்கலாம். இந்த மாதிரி சிறு பிள்ளையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொஞ்சி வளர்த்தவர், அபூபக்கருடைய மருமகனுக்கு பிறந்தவர், அபூபக்கர் பேரன், இப்படி எல்லாம் நிறைய அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுனால இந்த யசீது ஆளை மண்டையை போட்ட உடனே பல ஊர்கள் அவருக்கு பின்னாடி வருது. யசீதுக்கு கண்ட்ரோலா இருந்தாங்க. இறந்து போனவொன்னே யார் ஆட்சியில் வைக்கிறது, அந்த குழப்பங்கள் எல்லாம் இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்கிறது. பல ஊர்கள் அவருடைய கண்ட்ரோல்ல எந்த அளவுக்குன்னா மக்கான்னா இந்த ஹிஜாஸ் முழுவதும் வந்துருச்சு. ஹிஜாஸ்னா இன்றைய சவுதி அரேபியான்னு வைங்களேன், பசரானா இன்றைய ஈராக்குன்னு வைங்க, மிஸ்ர், எகிப்து, யமன், குராசான் ஈரான், இப்ப உள்ள ஈரான் வைங்க. அப்ப இப்ப உள்ள ஈரான், இப்ப உள்ள சவுதி அரேபியா, இப்ப உள்ள ஈராக்கு, ஈஜிப்து, யமன், இவ்வளவு பெரிய நிலப்பரப்புகள் வந்து இவருடைய ஆளுகையின் கீழே வருது. நீங்க தான் தலைவருங்கிற அளவுக்கு வருது. அப்படி வந்து அவருடைய நிலை ஸ்டடியாவது. அதுக்கு இடையில அங்க என்ன பண்றாங்கன்னா அவர் யசீதுடைய மகன் முஆவியா என்பவரை என்ன செய்யறாங்க வந்து அந்த பக்கம் அவர் சின்ன வயசு ஆளு அவரை வந்து கலீஃபாவாக நியமிக்கிறாங்க. அவர் 40 வயசுல இறந்து போயிடுறாரு. 40 நாள் தான் அவர் ஜனாதிபதியா இருக்கிறாரு, இறந்துடுறாரு. அப்புறம் மர்வான்கிறவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வர்றாருன்னு வைங்களேன். இந்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் பாக்குறாங்க காபா சேதம் ஆயிடுச்சு, போர் முடிஞ்சு போச்சு, யசீது இறந்தவொடனே போருக்கு வந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப காபாவை நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து காபத்துல்லாவை வந்து மறுநிர்மாணம் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப மறுநிர்மாணம் பண்ணும்போது என்ன மசூரா பண்றாங்கன்னு கேட்டா மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறது, திரையெல்லாம் எரிஞ்சு போயிருக்கிறது, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் வெடிச்சு போயிருக்கிறது. அதனால இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா மொத்தமா இடிச்சு விட்டு புதுசாவே நான் கட்டிடலான்னு பாக்குறேன். காபத்துல்லாவை இடிச்சிட்டு கட்டிடலாமா, இருக்கிறத மேக்கப் பண்ணலாமா, பெயிண்ட் கிண்ட அடிச்ச ஒரு மாதிரியா அந்த கரிஞ்சு போனதை மட்டும் அப்படி நீக்கிட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணிடுவோமா, புதுசா ஒரு ஸ்கிரீனை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு மக்களை எல்லாம் கூட்டி அங்க இருந்த அறிஞர்களை எல்லாம் கூட்டி அவர் ஆலோசனை செய்கிறார். அதுல ஆலோசனைகளை வந்து இப்னு அப்பாஸ் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா நீங்க வந்து முழுசா இடிச்சிட வேணாம், முழுசா இடிக்காம என்ன பண்ணுங்க இருக்கிறதே நீங்க மேக்கப் பண்ணிருங்க, இது வந்து இடிக்கிறது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரு அதனால குழப்பம் தான் மக்கள்கிட்ட ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, இது வந்து அவர் வீட்டுக்கு நடந்த அப்படி சொல்லுவாரா, உங்க வீட்டு இது மாதிரி பண்ணிட்டா மேக்கப் தான் பண்ணுவீங்களா, கரெக்ட் பண்ண மாட்டீங்களா, அப்ப அல்லாஹ்வுடைய வீட வந்து சரி பண்ண வேணாமா, நம்ம ஊடா இருந்தா எரிஞ்சு வீக்கா போயிருக்கும் பொழுது மேப்பூச்சி பூச்சி நீங்க உள்ள குடியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அதை எதிர்த்துட்டு சொல்றாரு, நான் வந்து இடிச்சு போட்டு தான் கட்ட போறேன், காபத்துல்லாவை இடிப்பேன்,
இடிச்சிட்டு முந்தி இருந்ததை விட வலுவாகவும் அழகாகவும் அந்த காபத்துல்லாவை நான் சீரமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவர்கள் சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த முடிவை நீங்கள் கருத்து வேறுபாட்டில் இருக்கிறீங்க. நான் 3 நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா தொழுது கேட்க போகிறேன். இஸ்திகாரான்னு ஒரு தொழுகை இருக்குதுல்ல, நம்ம நாளைக்கு செய்ய போற ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு நம்ம குழப்பத்தில் இருக்கணும்னு வைங்களேன். அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்தால் எத்தனை வீடு கட்டலாமா வேணாமா, இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இப்படி எவ்வளவோ மேட்டர்கள் இருக்கு. இவர் கடன் கொடுக்கலாமா வேணாமா, இந்த தொழில பங்குதாரரை சேரலாமா வேண்டாமா என்றெல்லாம் நமக்கு குழப்பங்கள் ஏற்படும். முடிவு பண்ணி ஐடியா பண்ணி பார்க்கிறோம். ஒன்னு